ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தோட பேரு பிரிஜுகஞ்ச். அங்க ரோஹித் தன்னுடைய மனைவி ரேஷ்மா அப்புறம் சின்ன பொண்ணு பீஹு கூட வாழ்ந்து வந்தாரு. 2 பேரும் அவங்க பொண்ணு பீஹு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா பீஹு ரொம்பவே குறும்பு பண்ற ஒரு சின்ன பொண்ணு. அப்புறம் அடிக்கடி காட்டு பக்கம் தனியாவே போயிடுவா. நீ பீஹுவை எங்க கண்டுபிடிச்ச? மறுபடியும் பீஹு காட்டுக்கு தனியாவே நடந்து போயிட்டா. இங்க பாருமா பீஹு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, காட்டுக்குள்ள தனியா போகவே கூடாதுன்னு. காட்டுக்கு தனியா போகாதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க போறது கிடையாது. மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு காட்டுல மாம்பழம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் காட்டுக்கு போறது. பரவாயில்ல விடு, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க பேசாதீங்க. நீங்க குடுக்கற செல்லம் தான் இவ கெட்டு போயிட்டா. அதனால உங்களுக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. மறுநாள் காலையில பீஹு தன்னுடைய வீட்டு வாசல்ல விளையாட்டு மேல போய் பட்டுடுச்சு. ஏன் மேல இந்த கல் எடுத்து அடிச்சது யாரு? நான் அவங்களுக்கு சாபம் கொடுக்கறேன். யாரு என் மேல அந்த கல்லை எடுத்து எரிஞ்சாங்களோ அவங்களோட உருவம் மரமா மாறிடும். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பீஹு தன்னோட கையில மாம்பழத்தோட வந்தா. அப்புறம் சாது அவளை பார்த்துட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சாரு. என்னாச்சு சாது ஐயா, நீங்க ஏன் கவலையா இருக்கீங்க? இந்தாங்க, இந்த மாம்பழத்தை சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன இப்படி பண்ணிட்டேன்? ஒரு சாதுவா இருந்தோம் என்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்காம விட்டுட்டனே. அதுக்குள்ள பீஹுவோட அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பீஹு, அம்மாடி பீஹு, பீஹு. பீஹு, நீ எங்கம்மா இருக்க? அந்த இடத்துல பீஹுவும் சாதுவும் நின்னுட்டு இருந்ததை பார்த்தாங்க. சாது அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பீஹு, அம்மாடி பீஹு, உனக்கு ஏம்மா இப்படியாச்சு? நீ எப்படி இப்படி மரக்கட்டையா மாறின பீஹு? சாது ஐயா, என் பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. நாங்க இப்போ என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. இவளை எப்படி நாங்க சரி பண்றது? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன். இவ ஒரு குழந்தைன்னு பார்க்கல. யாரோ வேணும்னு தான் என் மேல கல் எடுத்து அடிச்சாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். சாது ஐயா, உங்களோட சாபத்தை திருப்பி வாங்க கூடாதா? என்னோட சாபத்தை என்னால திருப்பி எடுத்துக்க முடியாது. ஆனா சாபத்துல இருந்து முக்தி அடையறதுக்கான வழியை என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த குழந்தை என்னோட கோபத்தால தான் இப்படி மரமா மாறினா. நான் இவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறேன். இந்த குழந்தை கிட்ட மரங்களோட முழு சக்தியும் இருக்கும். அதை வச்சு அவ என்ன நினைக்கிறாளோ அதை செய்ய முடியும். நிஜமாவா? நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி நிறைய மாம்பழம் சாப்பிடலாம். ஆனா என்னுடைய உடம்பையே இந்த மரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்பா சொல்லுங்களேன். சாது ஐயா, இந்த சாபம் எப்படி முடியும்? நீங்க சொல்லவே இல்லையே. அது உனக்காவே கண்டிப்பா தெரிய வரும். ரோஹித்தும் ரேஷ்மாவும் தன்னுடைய பொண்ணு பீஹுவை கூட்டிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. மறுநாள் பீஹு தன்னுடைய நண்பர்களோட வெளியில விளையாட போகும்போது அவளுடைய நண்பர்கள் அவ கூட விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரோஹித் இதை பார்த்துட்டு ரேஷ்மா கிட்ட என்ன சொன்னாருன்னா, ரேஷ்மா, நம்மளோட பொண்ணு கூட யாருமே விளையாட கூட ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இப்ப அவ ஒரு மரமா மாறிட்டா. எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஆனா நம்ம பொண்ணுகிட்ட நல்ல சக்திகளும் இருக்குங்களே. அப்புறம் சாபத்தை நீக்கிறதுக்கான வழி நமக்கே தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் பீஹு அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்பி வந்தா. என் கூட யாருமே விளையாட வரமாட்டாங்க. ஏன்னா நான் மரக்கட்டியா இருக்கேன். எனக்கும் நண்பர்கள் வேணும். என் கூட அவங்க விளையாடணும். அப்பதான் பீஹு ஒரு ஏழையான ஆளை பார்த்தா. அவரோட துணிமணியும் கிழிஞ்சிருந்தது. பீஹு அந்த ஏழை ஆளை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, அங்கிள், நீங்க எதுக்காக அழறீங்க? இங்க பாருமா, என்கிட்ட ஒரு நல்ல துணியும் இல்லை, தங்குறதுக்கு இடமும் இல்லை. தினமும் நான் நடுங்கிற குளிர்ல இந்த கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு வெளியே தூங்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கிறேன். பீஹு தன்னுடைய கைகளை முன்னாடி நீட்டினா. அப்புறம் தன்னோட மாயையால அந்த இடத்துல ஒரு மர வீடு தயாராயிடுச்சு. அந்த ஏழை ஆளு அப்படியே ஆச்சரியத்துல பார்த்தாரு. அம்மாடி, நீ ஒரு மாய குழந்தையா இருக்கியே. ஆமா, நான் ஒரு மாயை தான். பீஹு கிராமத்துல எல்லாருக்கும் உதவி செஞ்சா. அப்புறம் அவளுடைய அப்பா அம்மா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பீஹுக்கு நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க.
அப்புறம் அவங்களுக்கு மரத்துல பொம்மைகளும் செஞ்சு கொடுத்தா. கிராமத்து ஜனங்களுக்காக நம்ம பொண்ணு நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறா. அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. ஆ அவன் நல்ல வேலை செஞ்சா அது உங்களுக்கு பெருமை. அப்படி ஏதாவது தவறான வேலை செஞ்சா என்ன குறை சொல்லுங்க. இது தானே நீங்க சொல்ல நினைக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவளுக்கு அறிவை கொடுத்தது நானு. அதனாலதான் அவ என்ன மாதிரியே இருக்கா. ஆனால் இருந்தாலும் என்னால் அவள் இப்படி மரமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, இந்த சாபம் எப்படி முடிவுக்கு வரும்? அதுக்குள்ள பீஹு அங்க வந்தா. அப்பா அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா எனக்கு ரொம்பவே பசிக்குது. சரிம்மா, உன்னோட அம்மா உனக்கு சாப்பாடு கொடுப்பா. என்கிட்ட தான் எந்த ஒரு டாபாவும் இல்லையே, உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அப்படிதான் விஷயம்னா நான் உங்களுக்காக ஒரு டாபா கட்டி கொடுக்கறேன். பீஹு மரத்துல ஒரு டாபாவை கட்டினா. அட, நீ நிஜமாவே மரத்துல ஒரு டாபாவை உருவாக்கிட்டியாமா? அற்புதம், அற்புதம் என் மகளே, அற்புதம். பீஹு மெல்ல மெல்லன்னு கிராமத்துல முன்னேற்றங்களை கொண்டு வந்தா. பீஹு தன்னுடைய மர மாயையால கிராமத்துல வீடு, குடிசை, டாபாலாம் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் கிராமத்து ஜமீன்தாரோட கையாலு சூரஜ் வந்தான். முதலாளி, இப்போல்லாம் யாரும் நம்மக்கிட்ட கடன் வாங்கவே மாட்டாங்களே, அதனால யாருமே வட்டியும் கட்ட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஜனங்க அவங்க வீட்டையும் கடையும் சரி பண்றதுக்கு கடன் வாங்குறாங்கல்ல? இல்லையே, அதுக்காகவும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. கிராமத்தில் இருக்கிற ஜனங்க வீடையும் கடையும் கட்டாமல் விட்டுடுறாங்களா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. கிராமத்தில் மரத்தால் ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட மாய சக்திகள் எல்லாம் இருக்கு. அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை செஞ்சிடுறாளே. ஒருவேளை இதான் விஷயம்னா சரி, வா நாமளே போய் நேராக பார்த்துடுவோம். ஜமீன்தாரும் சூரஜும் பீஹுவோட சக்தியை பார்க்கறதுக்காக போனாங்க. அதாவது இந்த விஷயம் உண்மையா இல்ல பொய்யான்னு பார்க்க. யாரா இருந்தாலும் சரி, அவரோட சாபம் இல்லை, ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒருவேளை நாமளும் போய் அந்த சாதுவை கல்லால் அடிச்சா அப்போ அவர் நமக்கும் சாபம் கொடுப்பாருல்ல. அப்போ கெட்டதுக்கு பதிலாக நமக்கும் நல்லதாக நடக்கும். அதாவது இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி. நீங்கள் சரியாக சொல்கிறீங்க முதலாளி. யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் நம்மளை தங்கமாக மாற்றினா அதுக்கப்புறமா நம்ம எதெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அது எல்லாமே தங்கத்திலே நமக்கு கிடைக்கும். ஜமீன்தாரும் சூரஜும் 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க. அந்த இடத்துல சாது தியானத்துல ஆழ்ந்து போய் இருந்தாரு. ஜமீன்தார் கல்லை எடுத்து சாதுவை அடிச்சாரு. யார் என் மேலே இந்த கல்லை எடுத்து அடிச்சது? என் முன்னாடி வா, நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சாமி, நான் தான் அடித்தேன். நீங்கள் ஏதாவது சாபம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அதாவது தங்கமாக மாறிடு, தங்க பொருளை உருவாக்கிடு. முட்டாள், அந்த குழந்தைக்கு என்னோட தப்பால் தான் நான் சாபத்தை தெரியாமல் கொடுத்துட்டேன். ஆனால் முட்டாளான உங்களுக்கு நான் சாபம் கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் கல்லாக மாறிடுவீங்க. நான் அந்த குழந்தையோட உருவம் மட்டும்தான் மரமாக மாறும்னு சாபம் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் முழுசாக கல்லாக மாற போகிறீங்க. உங்களால் அசையக்கூட முடியாது. ஜமீன்தாரும் சூரஜும் 2 பேரும் கல்லா மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் பீஹு கிராமத்துல நல்ல காரியங்களை செஞ்சா. ஒரு சமயம் வந்தது, பிரிட்ஜு கஜ்ல அந்த மாதிரி யாருமே கிடையாது, சொந்தமா வீடு இல்லாதவங்க அப்படின்னு. அப்புறம் அப்படி ஒரு நாள் வந்தது, பீஹு தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு மாறினான். ஓ, அப்போ இதுதான் சாபத்துக்கான விமோச்சனமா? நம்ம பீஹு கிராமத்தில் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மரத்தால் வீடை உருவாக்கி கொடுக்கணுன்றது தானா? அடேங்கப்பா. ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? ஆனா இப்ப பீஹோட சக்தி போயிருக்குங்களே. எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பீஹு சக்தி இல்லாமல் கூட எல்லா மக்களுக்கும் உதவி செய்கிற ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருப்பா. ஏன்னா அவ யார மாதிரி? அப்பா மாதிரி.